ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BE BTech MBA MCA ME and PhD. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். நம்ம ஐடி ஃபைல் பண்ண போறோம்னா கரெக்டான டைம்ல பண்ணிடணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு பண்ண மாட்டாங்க. அவங்க டிலே பண்ணும்போது அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்குங்க. இந்த 2 பெனால்ட்டி மட்டும் தான் முக்கியமான பெனால்ட்டிங்க. மற்றபடி வேற எதுவுமே அதில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. 30 வயசில் இருக்கும், நம்ம ஒரு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறோம். அந்த 60 வயசுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா இப்போவே சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும். பென்ஷன் கூட நிறைய இடத்துல கிடையாது, கவர்மெண்ட்லேயே நிறைய பென்ஷன் கிடையாது. அப்போது ரிட்டையர்டுக்கு அப்புறம் நம்ம போகணும்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம என்ன சம்பளம் வாங்குறோமோ அந்த சம்பளத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸாக நான் சொன்ன மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இப்போ கஷ்டமாக தெரியுங்க. ஆனால் பின்னாடி நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இவ்வளோ நாள் 60 வயசு வரைக்கும் வீடு இல்லாமல் இருந்தாச்சுங்க. ஹாப்பியாக விடுங்க, பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தாச்சு, பசங்க பார்த்துக்கிட்டோங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க. அந்த கடைசியில் தான் ஒரு வேகம் வருவாங்க. இருக்கிற காலமெல்லாம் விட்டுருவாங்க. அந்த கடைசியில் ஒரு வேகம் நம்ம சாதிச்சு ஆகணுன்றதுக்காக போய் எதையாவது ஒரு வீடு வாங்க அதை வாங்கன்னு வாங்கிட்டு சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் தான் அவங்களோட கடைசி அமௌண்ட்டுங்க. அதை கரெக்டாக பிளான் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லைஃபுக்கும் சரியாக இருக்க முடியுங்க. இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி இருக்கிற பணக்காரெல்லாம் யாருன்னு சொன்னாங்க, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை சேர்த்து வைக்க தெரிஞ்சவங்களும் இடம் வாங்கி போட்டவங்க தான் இன்றைக்கி இருந்த பணக்காரங்க. கார்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வச்சுருக்காங்க. 2 கார்டு 3 கார்டு இல்லைங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயங்க. ஏன்னா என்னோட தகுதி என்ன, என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் போது நான் 5 கார்டு வச்சுக்கிறதுல யூஸ் கிடையாதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இது ரொட்டேஷனில் ஓடுங்க. இந்த ரொட்டேஷனில் ஓடுறதெல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னாங்க, இந்த ரொட்டேஷன் கரெக்டாக போகிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. எங்கேயாவது ஒரு செயின் லிங்க் கழண்டுச்சுன்னு வச்சிங்கன்னா பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. நிறைய பேருக்கு டாக்ஸஸ் உடைய பெனால்ட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எதுக்கு நமக்கு பிடிக்கிறாங்க, ஏன் இது நடக்குது, நம்மளுக்கு காசு கம்மியாக ஆகிட்டே வருதுன்னு இருக்கும். அந்த பெனால்ட்டிஸ்லேருந்து எப்படி தப்பிக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பெனால்ட்டி போடுவாங்கன்றதை எப்படி உணரணும்? இல்லை, பெனால்ட்டி இன்கம் டேக்ஸை பொறுத்துக்கு 2 கான்செப்ட் தாங்க. ஒன்று நம்ம அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம்னா 10,000 ரூபாய்க்கு மேலே 10,000 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் டேக்ஸை பிரச்சனை கிடையாதுங்க, உங்களுக்கு பெரிய ஃபைன் வராதுங்க. நீங்கள் அதுக்கு மேலே ஒரு 15,000 20,000 50,000 1 லட்சம்ன்ற மாதிரி அந்தந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சேலரி பர்சனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸை பே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பெனால்ட்டி வரவே வராதுங்க. இப்போ இங்கே என்னென்னா யாருமே அட்வான்ஸ் டேக்ஸை பே பண்ண மாட்டாங்க. அப்போ கடைசியில் கொண்டு போய் கட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் டிலே பண்ணி கட்டும்போது அதுக்கு உண்டான அந்த பெனால்ட்டி 1% அது ஃபிக்ஸடு இருக்குங்க இன்கம் டேக்ஸில். அந்த பெனால்ட்டி கண்டிப்பாக வருங்க. இன்னொன்றுங்க, நம்ம ஐடி ஃபைல் பண்ண போகிறோம்னா கரெக்டான டைமில் பண்ணிடணுங்க. கரெக்டான டைமில் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு பண்ண மாட்டாங்க. அவங்க டிலே பண்ணும்போது அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்குங்க. இந்த 2 பெனால்ட்டி மட்டும் தான் முக்கியமான பெனால்ட்டிங்க. மற்றபடி வேறு எதுவுமே அதில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டி எனக்கு நான் எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் நான் இந்த டேக்ஸ் கட்ட போகிறேன், 20,000 கட்ட போகிறேன்னா 3 மாதத்துக்கு 4 மாதம் பிரித்து நீங்கள் 5,000 கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட் பிளான்ட்டு எப்படி இருக்கணும் சார்? வயசான பிறகு என்ன பண்ணணும்? இந்த ரிட்டைர்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா வயசானவங்க மட்டும் இல்லைங்க, யங்கர்ஸ் கூட டிசைட் பண்ணிக்கணுங்க. யங்கர்ஸே டிசைட் பண்ணாதான் டிசைட் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன சேலரி வாங்குகிறோம் டிசைட் பண்ணிடணுங்க. அப்போது நமக்கு இப்போ 30 வயசில் இருக்கும், நம்ம ஒரு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 60 வயசுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா இப்போவே சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க, ரிட்டையர்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக இருந்துருவாங்க. ரிட்டையர்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பென்ஷன் கூட நிறைய இடத்துல கிடையாது, கவர்மெண்ட்லேயே நிறைய பென்ஷன் கிடையாதுங்க. அப்போது ரிட்டையர்டுக்கு அப்புறம் நம்ம போகணும்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம என்ன சம்பளம் வாங்குறோமோ அந்த சம்பளத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸாக நான் சொன்ன மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ எஃப்டியில் போடுறதோ இது கொஞ்சம் இப்போ கஷ்டமாக தெரியுங்க. ஆனால் பின்னாடி நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட்ன்றது ரிட்டையர்மெண்ட் ஏஜில் மட்டும் பிளான் பண்ணுறது கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணால் தான் அன்றைக்கி நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும். அப்போ ரிட்டையர்மெண்ட் வரும்போது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க, ரிட்டையர் ஆகும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் ஒரு பல்க் அமௌண்ட் வருங்க, ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, துருதுருன்ட்டுங்க இத்தனை நாள் ஏன்னா ஒரு வாடகை வீட்லையோ இல்லை ஒரு குவார்ட்டர்ஸ்லையோ இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் வந்தவொடனே போய் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிடுவாங்க. அது ஒரு பெரிய சிக்கலுங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து இன்கம் சோர்ஸ் இருக்காதுங்க. அவங்க ரெண்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம்னு பார்ப்பாங்க. சொல்ல வந்தேன், ஏன்னா ஒரு வீடு ரெண்ட் விட்டு ஒரு வீட்டில் தங்கலாம் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வாங்குற அமௌண்ட்டுக்குள்ளே இன்னைக்கு வீடு கிடைக்காதுங்க. 30 லட்சம் 40 லட்சத்துக்கு அவங்க வீடு கிடைக்காதுங்க. அவங்க கண்டிப்பாக லோன் போட்டு தான் வாங்குவாங்க. இப்போ அவங்க லோனுக்கு போய் பார்த்தீங்கன்னா 8-9% லோன் கட்டுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க.
ஆனால் இந்த வாடகை பார்த்தீங்கன்னா 2-3% மேலே வராதுங்க. அப்போ பெரிய ஸ்ட்ரகிளில் போய் மாட்டிப்பாங்க. அப்போது அந்த மாதிரி ஆட்கள் வந்து இவ்வளோ நாள் 60 வயசு வரைக்கும் வீடு இல்லாமல் இருந்தாச்சுங்க. ஹாப்பியாக விடுங்க, பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தாச்சு, பசங்க பார்த்துக்கிட்டோங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அந்த வர்ற அமௌண்ட்டை நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வேறு எதில் வந்துங்க 7 to 8%, 10%க்குள்ளே என்ன ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக கிடைக்குமோ அதில் போட்டுட்டு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணுமே ஒழிய போய் திரும்பி கமிட்மெண்ட்டில் போய் மாட்டக்கூடாது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க, அந்த கடைசியில் தான் ஒரு வேகம் வருவாங்க. இருக்கிற காலமெல்லாம் விட்டுருவாங்க. அந்த கடைசியில் ஒரு வேகம் வந்து நம்ம சாதிச்சு ஆகணுன்றதுக்காக போய் எதையாவது ஒரு வீடு வாங்க, அதை வாங்கன்னு வாங்கிட்டுங்க போய் காசுல நான் வீடு வாங்கிடணும். கடமையை முடிச்சு. ஆமாங்க, அதில் போய் ஒரு சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பென்ஷன் கிடையாதுங்க. லைஃப் லாங் வந்து நம்ம போனோம்னா இன்னொன்றுங்க, அந்த ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டு அவங்களோட கடைசி அமௌண்ட்டுங்க. அதை கரெக்டாக பிளான் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லைஃபுக்கும் வந்து சரியாக இருக்க முடியுங்க. இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜாபுக்குள்ளே வந்தவுடனே நம்மளோட 60th இயரை நம்ம நினச்சி பார்த்துருந்தோங்க. அதுலேருந்தே சேவிங்ஸ் ஆரம்பிக்கணுங்க. நான் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்கிறதுங்க, இன்றைக்கி இருக்கிற பணக்காரெல்லாம் யாருன்னு சொன்னாங்க, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை சேர்த்து வைக்க தெரிஞ்சவங்களும் இடம் வாங்கி போட்டவங்க தான் இன்றைக்கி இருந்த பணக்காரங்க. இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரர் நம்ம நிமிர்ந்து பார்க்குறவங்கலாம் அப்படி வந்தவங்க தாங்க. ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற காசில் வீடு வாங்குறேன், அதை வாங்குறேன்னா அது யூஸே கிடையாதுங்க. அது நல்ல பிளானும் கிடையாதுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, இல்லைப்பா எனக்கு வந்திருக்கிற கடைசி பணம்ப்பா, இதை நான் பேங்க்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட்டு நான் வட்டியை வாங்கி லைஃப் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் போனோமே ஒழிய அதில் போய் நம்ம வீடு வாங்குறது, வேறு கார் வாங்குறது, வேறு தேவையில்லாத செலவுகள் பண்ணுறது அவங்களுக்கு தான் சிக்கலை உருவாக்கும். அதே மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான்ட்டை பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து கடைசி காலகட்டத்தில் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ட்ராவல் பண்ணணும், அந்த காசை வந்து வீடு கட்டுறதெல்லாம் தாண்டி வெளியூர்லாம் சுற்றணும், வேர்ல்டு டூர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸே அதை தான் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. எப்படி சிக்கனமாக ட்ராவல் பண்ணலாம்? அதாவது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து ட்ராவலுக்குன்னு ஒரு அமௌண்ட்டுங்க, அதை வந்து சேவிங்ஸில் தான் கொண்டு வரணும். நீங்கள் என்ன வாங்குறீங்களோ சம்பளம், எவ்ரி இயர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை தனியாக நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கணும். கடன் வாங்கி ட்ராவல் பண்ணக்கூடாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அந்த அமௌண்ட்டை தனியாக ஒதுக்கிட்டு இது வந்து மெடிக்ளைமுக்கு, இது வந்து இன்சூரன்ஸுக்கு, லைஃப் இன்சூரன்ஸுக்கு, இது வந்து ட்ராவலுக்குன்றதை நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் உங்கள் அதில் வந்து பிரிச்சுக்கணுங்க. பிரித்து அந்த சேவிங்ஸில் ஓகே எனக்கு 1 லட்ச ரூபா சேர்ந்துருச்சு அப்போ நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணலாங்க. அதில் வந்து எதுவுமே பாதிக்கக்கூடாது. ஸ்கூல் ஃபீஸ் பாதிக்கக்கூடாதுங்க, மற்ற எந்த ரெண்ட்டு பாதிக்கக்கூடாதுங்க, எந்த இஎம்ஐ பாதிக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணிவிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிட்டு ஹாப்பியாக போயிட்டு வரணுங்க. நீங்கள் ட்ராவலுக்கு கடன் கொடுக்குறான்னு போயிட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா திரும்பி நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே பெரிய சிக்கலில் போய் மாட்டிப்பீங்க. எதுவாக இருந்தாலும் சரிங்க, மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்ம எப்படி வந்து கரெக்டாக உபயோகப்படுத்த போகிறோம், மணி மேனேஜ்மெண்ட் தான் இங்கே மெயின். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி மேனேஜ். என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னா அதை நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன், 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா நான் அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட தான் மேனேஜ்மெண்ட்டே இருக்குதுங்க, நீங்கள் தான் அதை மேனேஜ் பண்ணணுங்க. அந்த மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் எங்கன்னா தவறிட்டீங்கன்னு சொன்னால் சிக்கலில் போய் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க. இப்போ ட்ராவலுக்கெல்லாம் லோன் தராங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க, போய் 4 நாள் சுற்றிட்டு வரோம், 1 வாரம் சுற்றிட்டு வராங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த கமிட்மெண்ட் வரும்போது திரும்பி இங்கே வந்து சிக்கல் வருதுங்க. அப்போ பிளான் பண்ணணும், ரைட் நான் நெக்ஸ்ட் இயர் வந்து டூர் போக போகிறேன், 2 வருஷம் டைம் இருக்குது, நான் அப்ராட் போக போகிறேன், ரைட் பரவாயில்ல சேர்த்து வச்சுரு, அந்த பணம் அதுக்குன்னு விட்டுரு, ஜாலியாக போயிட்டு யாருமே ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அப்போ நம்ம கையில் இருக்கிற பணத்தை எப்படி நம்ம பிரித்து நம்மளோட ஆஸ் யூஷுவல் ரெகுலர் லைஃப்பில் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணுங்க. இங்கே காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்க முடியாதுங்க. அதே மாதிரிங்க கார்டை பற்றி பேசணும். கார்டுன்றது அவசியம் இல்லாத ஒரு விஷயங்க. கார்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வச்சுருக்காங்க, 2 கார்டு 3 கார்டெல்லாங்க. ஆமாங்க, கிரெடிட் கார்டுங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயங்க. ஏன்னா என்னோட தகுதி என்ன, என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் போது நான் 5 கார்டு வச்சுக்கிறதுல யூஸ் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இது ரொட்டேஷனில் ஓடுங்க. இந்த ரொட்டேஷனில் ஓடுறதெல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னாங்க, இந்த ரொட்டேஷன் கரெக்டாக போகிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. எங்கேயாவது ஒரு செயின் லிங்க் கழண்டுச்சுன்னு வச்சிங்கன்னா பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. அப்போது 5 கார்டு எதுக்குங்க? எனக்கு வந்துங்க ஒரு எமர்ஜென்சிக்கு நான் கார்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஒரு கார்டு வச்சுக்கலாம், ரைட் முடிஞ்சு போச்சுங்க. அது கூட தேவையான தான் யூஸ் பண்ணணும். தேவையானே அந்த 30 நாள்லேயும் அவங்க கொடுக்குற டேட்டில் கட்டணுங்க. இன்றைக்கி கார்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பெரிய கடங்காரங்களே உருவாகிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்போது அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல். இதுக்கெல்லாம் வந்துங்க ஒரு நான் இந்த மாதிரி கடன் இல்லாமல் இருக்கணும், சேவிங்ஸில் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னா அவங்களுக்குள்ள அவங்க ஒரு மிலிட்ரி ரூலை வந்து வகுத்துக்கணுங்க. நான் இப்படி தான் இருப்பேன்,
நான் வாழறது வந்து என்னோட பசங்களுக்காகவும் என்னோட சந்ததிக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டு போகணுன்றதுக்காகவும் இல்லை நான் வாங்குற சம்பளத்தை நானே அழிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களால சேவிங்ஸ்குள்ளே வர முடியாதுங்க. அப்போ அந்த ஈடுபாடு, குடும்ப ஈடுபாடு அவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கணுங்க. குடும்ப ஈடுபாடு இருக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக மியூச்சுவல் பக்கம் போவாங்க, ஸ்டாக் பக்கம் போவாங்க. எங்கெல்லாம் சேவிங்ஸ் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் ஓடி ஓடி திரிவாங்க. அந்த ஈடுபாடு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத செலவுகள் வர்றதை அப்பப்போ செலவு பண்ணுறது. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நம்ம நேயர்களுக்கு சொல்லலாங்க. இந்த மாதம் எனக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருது, நான் செலவு பண்ணிட்டேன், அடுத்த மாதம் செலவு பண்ணுறேன். இப்படியே நீங்கள் வர்ற பணத்தை எல்லாம் அந்தந்த மாதமே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 30 வருஷம் கழித்து நீங்கள் லைஃப்பை எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே தான் இருக்க போகிறீங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு ஸ்டெப் கூட, ஏன்னா அந்த மாதம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்தால் தான் நீங்கள் கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 1 லட்ச ரூபாயில் நான் ஒரு 10,000 ரூபாய் சேர்த்துட்டேன், அடுத்த மாதம் ஒரு 10,000 ரூபாய் சேர்த்துட்டோம்னா 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாப்பில் இருப்பீங்க. அதுதாங்க. அப்போ வர்ற பணத்தை ஃபுல்லாக நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் 30 வருஷம் இல்லை 60 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஆரம்ப புள்ளியில் தான் இருப்பீங்க. 0லேருந்து தான் திரும்பி அடுத்த மாதத்தை நீங்கள் கொண்டு போகணும். Sri Muthukumaran Institute of Technology, Mangadu, Chennai. Admissions open for BE, BTech, MBA, MCA, MEN, PhD. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.